இப்போ வெயிட் லாஸ் இன்ஜெக்ஷன்ஸ் வந்திருக்கு மேடம் மார்க்கெட்டில். மோஞ்சாரோன்னு நான் எடுத்துக்கலாமா? எனக்கு வெயிட் கம்மியே ஆக மாட்டேங்குது. இதை எடுத்தால் நான் கம்மியாயிருவேனான்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன சார் நம்ம பண்ணலாம்? ஆக்சுவலி இப்போ வந்து அந்த ஒபிசிட்டி, அதாவது உடல் எடை பருமன்கிறது வந்து ரொம்ப ஒரு மேஜர் இஷ்யூ அப்படிங்கிறது வந்து நிறைய அவேர்னஸ் இப்போ கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஒபிசிட்டினால என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் வருதுங்கிறது பேஷண்ட்ஸ் உணர ஆரம்பிச்சதுனால ஸோ இந்த மெடிசின்ஸோட தேவையும் ரொம்ப அதிகமாகிட்டே வருது. ஏன்னா சாதாரணமாக ஒபீஸ் பேஷண்ட்ஸ் வர்றப்போ நம்ம வந்து நீங்கள் டயட் கண்ட்ரோல் பண்ணுங்கள், வாக்கிங் ரெகுலராக போங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரெகுலராக வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுங்கள், ஸோ இதெல்லாம் பண்ணிங்கனாலே வெயிட் குறையும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி வெயிட் குறைக்கிற பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க மோட்டிவேட்டடாக. பட் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் தேர், அவங்களுக்கு வந்து நீ என்னதான் லைஃப் ஸ்டைல் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாலும் அவங்களால வந்து அந்த வெயிட் குறைக்க முடியல. ஸோ ஒரு ரெசிஸ்டன்ட் ஒபிசிட்டி ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் ஆர் தேர். மேபி ஜெனட்டிக் ரீசனால இருக்கலாம், சோ மெனி ஃபேக்டர்ஸ் மேபி தேர். ஸோ அப்போ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக நான் இதெல்லாம் பண்ணியும் எனக்கு வெயிட் குறையல அப்படின்னு எங்கிட்ட வரப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ், இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மோஞ்சரோன்னு ஒரு இன்ஜெக்ஷன் இப்போ புதுசாக வந்திருக்கு, அண்ட் வீகோவின்னு ஒரு இன்ஜெக்ஷன் மார்க்கெட்டில் இருக்குது. இப்போ இந்தியாவிலேயே அது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒபீஸ் பேஷண்ட்ஸ், ரெசிஸ்டன்ட்ல ஒபிசிட்டி இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு நாங்கள் வந்து முதல்ல ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மாதிரி அவங்களுக்கு பண்ணிட்டு என்னென்ன அவங்களுடைய பேராமீட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இந்த இன்ஜெக்ஷனுக்கு அவங்க ஃபிட்டா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வி ஸ்டார்ட் திஸ் இன்ஜெக்ஷன். அதில் வந்து நல்ல வெயிட் லாஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக, அதாவது ரெசிஸ்டன்ட் ஒபிசிட்டியில் கூட நல்ல வெயிட் லாஸ் ஆகிற பேஷண்ட்ஸ் நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க.